ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் மூடிகளை எடுத்துக்கோங்க. அந்த மூடிகளை நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டாப்பில் 2 ஹோல்ஸும் கீழே சென்டரில் பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் 2 ஹோல்ஸ் நான் பிடிச்ச மாதிரி பிடிச்சு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி கயிறு கட்டணும் அந்த மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த கயிறுகளை கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜெயபால், காயத்ரி, காவ்யா, மனோஜ், விஎம்எஸ் லைஃப் ஸ்டைல், அன்னபூரணி, தமிழ், மகா சுந்தர், ரம்யா சங்கர், கனகவல்லி, சந்திரா, கோகிலா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்கு டாப்லையும் பாட்டம்லேயும் கயிறை கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கயிறை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். இது மார்க் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மார்க்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி 2 மூடியிலையுமே பார்த்திங்கன்னா அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிளுக்கு மேலே ஒரு ஓல்டு கிளாத்தை ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொண்டு அது சென்டரில் ஒட்டி விட்டுட்டாங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் பழைய கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஃப்ளவர்ஸை கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா கூட அந்த உள்ளன் நூலை இந்த 2 மூடியுடைய அந்த ரிங்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் சும்மா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்பொழுது இன்னுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாத்ரூம்லேயும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிச்சனில் கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 போர்ஷன் இருக்கிறதால நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சைடில் டவலும் ஒரு சைடில் ட்ரெஸ்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா 2-3 டவல்ஸை ஒரே ஆர்கனைஸில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சைட் கிச்சன் டவலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சிங்க் டவலும் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே அந்த மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலுடைய சர்க்கிள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் மூடியில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை அடுத்தது பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன், அதாவது டாப் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா ஹைட் இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த மூடியில் அந்த போர்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய
பாத்திரம் வாஷ் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விடை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கண்டெய்னரை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த லிக்விடை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அந்த லிக்விடை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளஷ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல் வந்து வச்சுருப்போம். அந்த இடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும்பொழுது கிச்சன் மேடை மேலே தான் வச்சு இடிப்போம். ஒவ்வொரு டைம் நம்ம கிச்சன் மேடையில் இந்த கல்லை யூஸ் பண்ணி இடிக்கும்பொழுதும் அந்த கிச்சன் மேடையில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் வந்து உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கிச்சன் டவலையோ இல்லை ஓல்டு கிளாத்தையோ நல்லா நாலாக மடித்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் மேடையும் உடையாமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் இடிச்சுக்கலாம். அந்த கல்லை நம்ம இந்த மாதிரி கிச்சன் மேடையில் மூவ் பண்ணும்பொழுது ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ டைல்ஸில் அப்படின்ற பயமும் இல்லாமல் இருக்கும். சத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும்பொழுது அதிகமாக வராமல் இருக்குங்க. இந்த டிப்ஸ் கிச்சனில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடிக்கும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் ஒட்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கலர் பெயிண்ட், அதாவது க்ரீன் கலர் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் மாதிரி வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. அப்படியே பாக்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு குட்டி பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய கைப்பிடி, அதாவது அந்த பிடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், இதை வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எம்டி சிரப் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரோ இல்லை ரைஸோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் மஞ்சத்தூள் டப்பாவுடைய மூடி எடுத்திருக்கேன். இரும்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் டப்பாவுடைய மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் பேப்பரை அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி இந்த மூடியுடைய சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்ட பிறகு இந்த மூடியோடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை சிரப் பாட்டிலுடைய மூடியில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. சிரப் பாட்டிலுக்குள்ளே வந்து நம்ம ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டக்குன்னு சாயெல்லாம் சாயாது. இந்த மாதிரி நம்ம கேண்டிலை அழகாக ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் ஸ்டாண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சிரப் பாட்டிலை பிடிச்சி நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் ஷிஃப்ட் பண்ணி இந்த கேண்டில் ஸ்டாண்டை கொண்டு போய்க்கலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்
ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணதுமே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.